அப்படின்னா நம்ம வந்து வரியின் மீது வரி அப்படின்னு பேர். இந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட்டை அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்ட்டுனா ஜிஎஸ்டி கொண்டு வரோம். இந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்ட்டுனா we are introducing the ஜிஎஸ்டி கொண்டு வந்து இந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட்டை நம்ம என்ன பண்ணிடுறோம், அவாய்ட் பண்ணிடுறோம். தெளிவா புரிஞ்சுக்கிறீங்களா? கொஞ்சம் நல்லா கிளியரா உள்வாங்கிக்கோங்க. இந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் அதை அவாய்ட் பண்றதுக்காக we are introducing the ஜிஎஸ்டி. கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னா, ஒருவர் ஒரு வரியை வந்து செலுத்துறாரு, அந்த வரி லாபம் எல்லாத்தையும் சேர்த்து இன்னொருத்தர்ட்ட வித்துறாரு. அவர் ஒரு வரி செலுத்துறாரு, அவருக்கு ஒரு செலவாயிருக்கு, அவருக்கு ஒரு லாபம் தேவைப்படுது, அதையெல்லாம் வாங்கிட்டு இன்னொருத்தர்ட்ட கொடுத்துறாரு. இப்படி ஒருவர் மீது ஒருவர் அதை வந்து அந்த இதை அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும்போது கடைசியில் இதனால அஃபெக்ட் ஆகிறது கன்சியூமர் தான் அஃபெக்ட் ஆகுறாங்க. அதுதான் வந்து கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்றோம். அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம ஜிஎஸ்டி கொண்டு வரோம் அப்படின்னு படிக்கிறோம். இப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இதை கவனிங்க பாருங்க, புரிஞ்சுக்கலாம். அதுல பாருங்க வேல்யூ பேஸ்ட், டெஸ்டினேஷன் பேஸ்ட்னு சொல்லிட்டோம். அடுத்து என்ன சொல்லிட்டோம், விநியோகத்தின் மீது விதிக்கப்படும் ஒரு மதிப்பு கூட்டு வரி. இது ஒரு விரிவான பல நிலைகளை கொண்டது. ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. மல்டி ஸ்டேஜ் இன்புட் கிரெடிட். ஓகே, டாக்ஸ் ஆன் கேஸ்கேடிங் எஃபெக்ட், எலிமினேட்டிங் த கேஸ்கேடிங் எஃபெக்ட். அப்ப கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஒரு பொருளின் மீதே வரின்னு சொல்லி ஒவ்வொரு படிநிலைகள்ல வரியை போட்டு அது கன்சூமர் அஃபெக்ட் பண்றதை ஜிஎஸ்டி தடுக்குதுங்கிறாங்க. அதாவது இது வரியின் மேல் வரி விதிக்கப்படுவதை தடுத்து உண்மையான மதிப்பு கூட்டுதலுக்கு மட்டுமே வரி விதிக்கப்படுவதை உறுதி செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ எப்படி வரியின் மீது வரி விதிக்கப்படுது அப்படின்னா, பல ஸ்டேஜஸ்ல வரும்போது எல்லா ஸ்டேஜஸ்லயும் எல்லாரும் ஆளுக்கு ஒரு வரியை போட்டு வைக்காம அந்த மாதிரி வந்து மாறுது. சரி, இந்த ஜிஎஸ்டில கான்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் தி 101st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து 2016ல வருது. ஜிஎஸ்டி அறிமுகமாகிறது 2017ல தான். அதாவது ஜூலை 1 நம்ம படிச்சோம். ஆனா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து எப்போ அப்படின்ட்டு இட் வாஸ் இன் 2016. ஜிஎஸ்டி 101வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2016 மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கு அடுத்து இதற்காக சில ஆர்டிகல்ஸ் திருத்திருந்தாங்க. இது அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எக்கனாமியா பாலிட்டியான்னு சொல்லி வந்து நம்ம கடைசியில போய் அதை வந்து பிரிச்சு பார்த்துட்டு இருக்க முடியாது. என்ன எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் படிச்சு வச்சிரணும். 246 முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது பார்ட் 11ல வந்து நம்ம படிக்கிறோம்ல. அப்போ கன்கரண்ட் பவர் என்னது, மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேருமே முடிவு எடுக்கலாம். அப்போ 246A grants simultaneous power to both parliament and state legislature to make laws regarding GST தொடர்பாக முடிவெடுக்கக்கூடிய சட்டம் இயற்றும் அதிகாரத்தை மத்திய அரசு மற்றும் மாநில அரசிற்கு 246A கொடுக்குது. நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்திற்கு 269A ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பெசிஃபைஸ் தட் ஜிஎஸ்டி ஆன் சப்ளைஸ் இன் தி கோர்ஸ் ஆஃப் இன்டர்ஸ்டேட் ட்ரேட், ஐஜிஎஸ்டி சொல்லியிருந்தோம். இரண்டு மாநிலங்களுக்கு இடைப்பட்டு ஒரு வியாபாரம் நடக்குதுன்னா shall be levied and collected by the government of India. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. 269A நான் முன்னாடியே அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். இரண்டு மாநிலங்களுக்கு இடையில் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சேல் நடக்குது அப்படின்னா அந்த சேல்ல வந்து 18% வந்து ஜிஎஸ்டி வாங்குறாங்க அப்படின்னா இதுல 9% வந்து மத்திய அரசுக்கு போயிடும், 9% தமிழ்நாட்டுக்கு போயிடும் அப்படின்னு படிச்சோம் இல்லையா? இப்போ தமிழ்நாட்டில இருந்து ஒரு பொருள் கேரளாக்கு போகும்போது என்ன ஆகும்னா, கேரளா வந்து கன்சியூமர், தமிழ்நாடு வந்து ப்ரொடியூசர். இப்போ இந்த ரெண்டு மாநிலத்துக்கு நடுவுல ஒரு வியாபாரம் நடக்கும்போது கேரளா ஒரு பொருளுக்கு 18% வரி கட்டுதுன்னா